இன்னைக்குரிய டிவோஷன் தோல்விகள் ஜெயமாய் மாற யாத்திரையாகமம் 17:11. இஸ்ரவேலருக்கு விரோதமா அமலேக்கியர் போரிட்டாங்க. அப்போ யோசுவா அதை தலைமை தாங்கி நடத்தினாரு. அப்போ மோசே, ஆரோன், ஊர் இவங்க எல்லாரும் மலை உச்சியில ஏறி போறாங்க. மோசே தன் கைகளை வானத்திற்கு நேராக ஏறெடுத்திருக்கையில் கீழே இஸ்ரவேலர்கள் அமலேக்கியரை மேற்கொள்றாங்க. மோசேயின் கைகள் தளர்ந்து போகையில் அமலேக்கியர் மேற்கொள்றாங்க. இறுதியாக ஆரோனும் ஊரும் மோசேயின் கைகளை தாங்கி பிடித்து கொள்றாங்க. மோசே இஸ்ரவேலரை வெற்றி கொள்ளும் வர கைகளை கீழே தளரவே விடலன்னு நம்ம இந்த வசனத்துல பாக்குறோம். நம் உலக வாழ்க்கையில கூட பல சவால்களை நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோம். அதுல எவ்வாறு அதுகளெல்லாம் மேற்கொள்வது, இல்லை எப்படி வெற்றி பெறுவது அப்படின்னு தெரியாம திகைத்து நிற்கிறவர்களா நிறைய பேர் காணப்படுறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைய யாராவது கடந்து வந்திருக்கீங்களா? தோல்வியாக முடியுமோ அப்படின்னு திகைத்திருக்கீங்களா? இன்று உங்கள் வாழ்நாள் முழுவதும் பிரயோஜனமாய் இருக்கிற ஒரு வழியை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். உண்மையா தேவனுக்கு பயந்து ஊழியம் செய்த ஊழியர் ஒருவரின் மீது அங்க இருக்க மக்கள் எல்லாம் பொறாமை கொள்றாங்க. எப்படியாவது அவருக்கு கெட்ட பெயர் வந்துடணும், அந்த இடத்தை விட்டு அவரை விரட்டி அடிக்கணும்னு பல தீயவர்கள் திட்டம் போட்டு அவங்க ஒரு கூட்டமா கூடுறாங்க. ஒரு நாள் அவர் வெளியில போயிருந்தப்ப அவருடைய ரூம்குள்ள போய் அவரது படுக்கை அறையில அவருடைய தலையணைக்கு கீழே ஒரு சாராய பாட்டில வச்சுட்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு குடிகாரர், அவர் தேவனுக்கு ஊழியம் செய்யல, அவரை பல தூஷண வார்த்தைகளால திட்டி போலீஸ் ஸ்டேஷன் வர போய் புகார் கொடுக்கறாங்க. போலீஸ் அவரை அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு விசாரணைக்கு வர சொல்லிடுறாங்க. இவர் ராத்திரி ஃபுல்லா இதை தெரிந்து கொண்டு ரொம்ப வருத்தத்தோடு அந்த ஊழியர் இரவுல தன் இரு கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி தேவனை நோக்கி கெஞ்சி ஜெபிக்கிறாரு. போலீஸ் என்ன ஊழியம் செய்யறன்னு என்னை பார்த்து கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? பைபிளை வைத்து கொண்டு ஏமாற்றுகிறாயான்னு கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? இப்படி ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில வந்துருச்சே, நான் பண்ணாத தப்புக்கு. இந்த சவாலை நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க அப்படின்னு அவருடைய கரங்கள் ரெண்டையும் உயர்த்தி இரக்கத்திற்காக கெஞ்சி ராத்திரி ஃபுல்லா ஜெபிக்கிறாரு. மறுநாள் காலையில ஸ்டேஷனுக்கு போய் அவரு அந்த இன்ஸ்பெக்டரை பார்க்க அந்த ரூம்குள்ள நுழையிறப்ப அந்த இன்ஸ்பெக்டர் தடுமாறி கீழே விழுந்து எழும்பி திரும்பவும் நிற்கிறாரு. எழுந்தவுடன் அந்த ஊழியரையே பார்க்கிறாரு. எதுவுமே பேசாம நீங்க போகலாம், எதை பத்தியும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி மட்டும் எதுவுமே நடக்காதது மாதிரி அனுப்பிடுறாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. இது மாதிரி தேவன் நம்ம பட்சத்துல இருப்பாரானால் நமக்கு எதிராக ஒருவராலுமே நிற்க முடியாது. எவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸ்ல அவங்க இருந்தாலும் நிற்க முடியாது. தன் பிள்ளைக்கு வரும் அவமானத்தை ஆண்டவரால தாங்கிக் கொள்ளவே முடியாது. தேவன் தன்னை நம்பினவர்களை கைவிட மாட்டார்னு வசனம் சொல்லுது. உங்களுக்கு முன்னிருக்கும் சவாலை மேற்கொள்ள தேவனிடத்துல இரு கரங்களையும் உயர்த்தி உண்மையா ஜெபிப்பத உங்க பழக்கமா வச்சு கொண்டீங்கன்னா எப்பேற்பட்ட சவாலையும் சமாளித்து வெற்றி பெறலாம். ஜெயம் கொள்கிறவர்களா நம்மளும் மாறலாம். தேவனே, பொல்லாத சத்துருவின் கைக்கு தப்பும் ரகசியத்தை இன்னைக்கு நாங்க கற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். ஆமேன்.